கண்மணி மட்டும் கரெக்டான நேரத்துல சம்மதிக்கலனா என் பொண்ணுக்கு என்ன ஆயிருக்குமோ அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் அத்தை. காலம் பூரா அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். வார்த்தையால மட்டும் சொன்னா பத்தாது, செஞ்சு காட்டணும். அதான் நான் கண்மணின்னு எல்லாரும் இங்க இருக்கோம்ல, நாங்க பூமிகாவை பாத்துக்க மாட்டோம்? என்ன பண்றது? பாரியும் மங்கி இங்க இருந்தா உன்கிட்ட எல்லாம் நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கவே மாட்டேன். ஏமா ராசதி, நீதான் கொஞ்சம் போயிட்டு வாமா. மாமா ஒரு நிமிஷம். கோகிலாமா, நீங்க வீட்டுக்கு போய் ஸ்வேதாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? நான் பூமிகாவை பார்த்துட்டு உடனே வந்துருவேன். ப்ளீஸ்மா. அதெல்லாம் என்னால முடியாது ராசாத்தி. கண்மணி என் பொண்ணு, அவளுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்கா? உன் பொண்ணை பாத்துக்க உன் மாமியார் இருக்காங்க. அது மட்டுமா, கண்மணியே உன் பொண்ணை காப்பாத்துறேன்னு டயர்டாயி கிடக்குறா. நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா தானே சரியா வரும். ரசதி, இவங்க கிட்ட போய் என் கெஞ்சிக்கிட்டு இருக்க. நம்ம வீட்டுக்கு போய் ஸ்வேதாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூமிகாவை பாத்துக்கலாம். ஸ்வேதா வா. அம்மா, நீ வந்து ரெடி பண்ணாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். வாம்மா. நீ இல்லைன்னா நான் போக மாட்டேன். வாம்மா. ஸ்வேதா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல. பூமிகா வேற இங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. அதனால நீ சித்தி கூட போய் ஸ்கூலுக்கு கிளம்பு. நாளைக்கு அம்மா வந்துருவாங்க. அம்மா, பூமிகாக்கு முடியலன்னா உனக்கு என்ன? நீ எனக்கு தானே அம்மா. அவ எப்படியோ போட்டும், நீ வாமா வீட்டுக்கு. ஏய், பூமிகாவை பத்தி ஏதாவது தப்பா பேசின நான் உன்னை அடிச்சிருவேன். அதான் பாட்டி சொல்றாங்கல்ல, நீ சித்தியோட போ. நாளைக்கு நான் வந்துருவேன். ஏமா, குழந்தை மேல எதுக்குமா எரிஞ்சு விழற? சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா, அதுக்கு அடிப்பம் பிடிப்ப நான் சொல்லுவேன். ஸ்வேதா, நீ அழாதமா. இனியா, நீ கூட்டிட்டு போப்பா. சரி பெரியப்பா, போலாமா ஸ்வேதா? இந்தாங்க பெரியப்பா. வா. அம்மா. ராசாத்தி, இந்த டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வேதா உட்காரு. உப்மா சாப்பிடலாமா? உப்மாவா? எனக்கு பிடிக்காது, வேண்டாம். இன்னைக்கு இது மட்டும்தான் செஞ்சிருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிடு செல்லம். அப்புறமா நான் உனக்கு வேற செஞ்சு தரேன். வேண்டாம், எனக்கு உப்மாலாம் சுத்தமா பிடிக்காது. இப்படிதான் ராசாத்தி நேத்து நைட்டு சாப்பிடாம அடம் பிடிச்சா. அப்புறமா பார்த்தா சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டே போயிட்டா. இங்க பாரு, சாப்பாடு பிடிக்கலன்னு ஸ்கூல்ல இருந்து ஓடி போயிடாத. அதெல்லாம் போக மாட்டேன். இந்நேரம் அம்மா இருந்திருந்தா எனக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்வேதா குட்டி,
இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் செஞ்சு தர சொல்றேன். சரியா? சரி சித்தப்பா. குட் கேர்ள். போதும். எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஏன் முன்னாடியே எடுத்து வைக்கல? அம்மா தான் டைம் டேபிள பார்த்து வழக்கமா எடுத்து வைப்பாங்க. உங்களால தான் இன்னைக்கு வீட்ல இருக்க முடியாம போச்சு. அப்புறம் எனக்கும் அது தெரியாது. சரி, இன்னைக்கு நான் எடுத்து வைக்கிறேன். இல்ல, நானே எடுத்து வச்சுக்கிறேன். கண்மணி, இந்த ஜூஸ குடி. எனக்கு வேண்டாம் அத்தை. ஏன் வேணாங்கற? இதெல்லாம் குடிச்சாதான் நீ பழையபடி ஹெல்த்தி ஆக முடியும். அத்தை, நானே என் பொண்ணு பூமிகா என்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசலையேன்னு வருத்தத்துல இருக்கேன். நீங்க என்னடா அண்ணா ஜூஸ குடி அத குடின்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. கண்மணி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூமிகா ஒரே நாள்ல உன் பக்கம் வரமாட்டா. அவ மனசுல அம்மான்னா அது ராசாத்தி தான். அத உடைச்சு எரியறது அவ்வளவு ஈஸி இல்ல. அது எனக்கு புரியுது அத்தை. ஆனாலும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? இத பாரு கண்மணி, சொன்ன புரிஞ்சுக்கோ. இப்ப ஸ்வேதா உன்னதான் அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கா. திடீர்னு அவகிட்ட போய் ராசாத்தி தான் உன்னோட அம்மான்னு சொன்னா அவ ஏத்துக்குவாளா? அது மாதிரிதான் இதுவும். பூமிகா மனசு மாறி உன் அம்மான்னு ஏத்துக்க கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். வேற வழி இல்ல கண்மணி. மேடம், பூமிகாக்கு இப்ப குடிக்க ஏதாவது தரலாம், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம். ஓகே மேடம். கண்மணி, இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ். இப்ப நீ போய் பூமிகாவுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்து அன்பா பேசு. அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்க. அப்புறம் என்ன, அம்மான்னு உன் பின்னாடியே வந்துருவா. சரிங்க அத்தை. அவ எப்படியாவது என்ன அம்மாவா ஏத்துக்கிட்டா எனக்கு போதும். வாங்க போலாம். இப்படி எல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அந்த ராசாத்திய வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அவ இங்க இருந்திருந்தா நான் போறேன்னு சொல்லி உயிர் எடுத்திருப்பா. சரி வா போலாம். பாத்து. கண்மணி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சரி போ. சரிங்க அத்தை. போ கண்மணி. பூமிகா குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் பெரியம்மா நீங்களே திரும்ப திரும்ப வரீங்க?
வர மாட்டேங்கிறாங்க? எனக்கு அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ஒரே ஒரு தடவை அவங்கள பார்க்கணும் பெரியம்மா. ப்ளீஸ் பெரியம்மா, வர சொல்லுங்க பெரியம்மா எங்க அம்மாவை. பூமிகா செல்லம், அம்மா ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க. சீக்கிரமே வந்துருவாங்க. ம்? நீ என் செல்ல குட்டியா அம்மு குட்டியா? இந்த பாலை குடிங்க. ம். மெதுவா குடிங்க. ம். வெளியே போயிருக்கிற எங்க அம்மா எப்போ வருவாங்க பெரியம்மா? பூமிகா செல்லம், நான் உன் பெரியம்மா இல்லடா. நான் தான் உன்னை பெத்த அம்மா. இனிமே நீ என்ன என் அம்மான்னு தான் கூப்பிடணும். இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க பெரியம்மா தான். ராசாத்தி அம்மா தான் என் அம்மா. இனிமேல் நீங்க வந்து பால் கொடுக்காதீங்க, நான் குடிக்க மாட்டேன். அம்மா வந்து கொடுத்தாதான் குடிப்பேன். போங்க, போய் எங்க அம்மாவை வர சொல்லுங்க. சித்தி, பொட்ட நெத்தில சரியா வைக்கல சித்தி. சித்தி, என்ன ஸ்வேதா? பொட்ட நீங்க சரியா வைக்கல பாருங்க. ஐயோ, சரி பூமிகா, உன் டை பேட்ச் எல்லாம் எடுத்துட்டு வாப்போ. சித்தி, நான் ஸ்வேதா. நான் ஒன்னும் பூமிகா இல்ல. அவ ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. ஏன் எல்லாமே தப்பு தப்பா செய்றீங்க? சாரி ஸ்வேதா, ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன். சரி, உன் பேட்ச் டை எல்லாம் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு வரேன். என்ன ராசாத்தி, பூமிகா ஞாபகமாவே இருக்கா? என்னால முடியல மாமா, மனசு முழுக்க பூமிக்காவே இருக்கா. அதான் எந்த விஷயத்தையும் சரியா செய்ய முடியல.
அவளை நேர்ல பார்த்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இப்போ ஸ்வேதாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பூமிகாவை பார்க்க வேண்டியதா? இதுக்கு எதுக்கு போய் கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க? மிஞ்சி போனா இன்னும் 1 ஹவர்ல நம்ம போய் பூமிகாவை பார்த்துடலாம். கவலைப்படாத. ஸ்வேதா, எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டியா? எதையும் மறக்கலல்ல? நான் ஒன்னும் மறக்கல. நீங்க தான் பூமிகாவை நினைச்சிட்டு எல்லாமே தப்பு தப்பா பண்றீங்க. ஸ்வேதா, பூமிகா ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்கால, சித்தி இன்னும் அவளை பார்க்கவே இல்ல. அதான் எப்படி நடந்துக்கிறா? நீ எல்லாம் எடுத்து வச்சிட்டல, போலாமா? வா வா. ஸ்வேதா, லஞ்ச் வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் சாப்பிடணும். சரி சித்தி. சித்தப்பா, ம் இப்ப நீங்க கூட்டிட்டு போய் விட்டுருங்க. எங்க அம்மா எப்ப வீட்டுக்கு வருவாங்களோ அப்பதான் நானும் வருவேன்னு அம்மா கிட்ட சொல்லிருங்க. முதல்ல எங்க அம்மாவை கூட்டிட்டு என்ன கூப்பிடுவாங்க, இல்லன்னா வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன மாமா இவ இப்படி சொல்றா? சின்ன பொண்ணு ஏதோ ஆதங்கத்துல சொல்றா, விடு. சரி, நாங்க கிளம்புறோம். வா. மாமா, ம். நீங்க ஸ்வேதாவை ஸ்கூல்ல விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. நான் ஆட்டோ வர சொல்லியிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிடுறேன். சரி ரசாத்தி, நீ வா. வா. பாத்து மெதுவா ஏறு. பார்த்து. அண்ணா, ஹாஸ்பிட்டல் போகணும்னா? சரிம்மா, உட்காருங்க. கண்மணி, என்ன சொல்றா உன் பொண்ணு? உன்கிட்ட ஏதாச்சும் பேசினாளா? சிரிச்சாளா? உன் கையால ஏதாச்சும் சாப்பிட்டாளா? எங்க அத்தை, நான் தான் பூமிகான்னு அவ பின்னாலேயே போறேன். அவ என்னடான்னா ராசாத்தி ராசாத்தின்னு அவளையே தானே தேடுறா. இதெல்லாம் நாம எதிர்பார்த்தது தானே கண்மணி. கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். சம்மந்தி, இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில திருப்பம் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அத்தை, அவ என்ன அம்மானு கூப்பிடுறத விட பெரியம்மானு கூப்பிடுறதுதான் ரொம்ப வலியா இருக்கு அத்தை. அவ என் பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு எப்பவும் கூடவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவ ஒரு நிமிஷம் கூட என்ன பக்கத்துல இருக்க விட மாட்டேங்கிறா. அது இல்ல கண்மணி, முதல்ல நீ அவளை வெறுத்து ஒதுக்குன, இப்ப அவ உன்னை வெறுத்து ஒதுக்குறா. அவ்வளவுதான் வித்தியாசம். சூழ்நிலை தெரியாம உண்மையை உளறிட்டனோ. கோகிலா, பேசாம இருக்க வேண்டியதானே? கண்மணி, இங்க பாரு, இது இன்னையோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. பூமிகாவால சின்ன சின்ன அவமானம், கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டிதான் அவ உனக்கு மகளா கிடைப்பா. அதுக்கு நீ மனசளவுல தயாரா இருந்துக்க. நீங்க சொல்றது சரிதான் அத்தை. இப்ப கூட ஐசியூல நான் அவளுக்கு பால் கொடுத்தப்போ 2 வாய் குடிச்சிட்டு இனிமே நீங்க குடுக்காதீங்க, ராசாத்தி அம்மா வந்து கொடுத்தாதான் நான் குடிப்பேன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. அந்த வழியோட தான் நான் வெளியே வந்தேன். ஃபீல் பண்ணாத கண்மணி, எல்லாம் போக போக சரியாயிடும். சம்மந்தி, பூமிகா கண்மணியோட குழந்தைன்னு எந்த ப்ரூஃபையும் பார்க்காம, நீங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்காம உங்களை முழுசா நம்பி இவ பூமிகாவ, அதான் உங்க பெரிய வீட்டு மூத்த வாரிச காப்பாத்திருக்கா சம்மந்தி. ஏன் மருமகள நான் ஏமாத்துவேனா சம்மந்தி? இவ்வளவு நாள் குழந்தைய மாத்தி ஏமாத்திட்டு தானே இருந்த. அதெல்லாம் சரிதான் சம்மந்தி.
இருந்தாலும் உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்த கண்மணியோட ஆசைய நிறைவேற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா? கண்மணி ஆசையா? அது என்னது? சொல்லுங்க சம்மந்தி. கண்டிப்பா இந்த மரகதம் அதை முடிச்சு வைப்பா. அப்படி நாங்க என்ன ஆசைப்பட போறோம்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போன கையோட அந்த ராசாத்தி குடும்பத்தை நீங்க வெளியில தூக்கி எறியணும். அதுதான் என் பொண்ணோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. சரியா சொன்னீங்க சம்மந்தி. ஆனா அந்த ராசாத்திய வீட்டை விட்டு துரத்துறது இப்ப நம்ம வேலை இல்ல. ஆனா பூமிகாவ அவகிட்ட இருந்து பிரிக்கிறது தான் நம்ம வேலை. அப்படி செஞ்சா அந்த ராசாத்தியே வீட்டை விட்டு போயிட போறா. நாம ஏன் எல்லாத்துக்கும் கெட்டவங்களா இருக்கணும்? சரிதான் சம்பந்தி. சும்மாவா சொன்னாங்க? மட்டைய பிரிஞ்சா தென்னை தழைக்கும், குட்டிய பிரிஞ்சா நாய் இழைக்கும்னு. குட்டிய பிரிச்சிருவோம், அந்த குண்டச்சி ராசாத்திய துரத்திருவோம்.